அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மினஷ் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ரப்பி ஷ்ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. ரப்பி ஜித்னி இல்மா. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம லுகத்துல் அரபியாவுடைய 23வது கிளாஸில் நாம் இருக்கிறோம். அனைத்து புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இப்போ வரைக்கும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் 12வது பாடம் பார்த்துட்ருக்கோம் இல்லையாம்மா? 12th லெசன் பார்த்துட்ருக்குறோம். இந்த செஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 12th லெசனுடைய தமாரினை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 12th லெசன்னு நம்ம போன கிளாஸில் இன்ட்ரடக்ஷன் பார்த்து முடித்தோம், ஞாபகம் இருக்கா? ஸோ இப்போ அதை தொடர்ந்து தமாரினை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் தரப்போகிறேன். 1 to 5 கொஸ்டின் பேப்பர் கொடுத்தேன்லம்மா. ஸோ அதே மாதிரி 6 to 10 நம்ம முடிச்சாச்சுல்ல. 6th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் நம்ம முடிச்சாச்சு. ஆக்சுவலாக 10th லெசன் முடித்த கையோடு நான் வந்து போட்டிருந்துருக்கணும், கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. ஸோ அதனால் நான் இந்த கிளாஸ் முடித்ததுக்கப்புறமா, இந்த 12th லெசனை முடித்ததுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் இந்த செஷனில் நான் உங்களுக்கு அடுத்த கொஸ்டின் பேப்பர் சரியா எக்ஸசைஸ் 2 நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், அட்டன் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம அதோடைய ஆன்சர்ஸை டிஸ்கஸ் பண்ணுவோம், சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம வந்து 12th லெசனுடைய தமாரின் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இதுதான் வந்து அந்த லெசனுடைய 12th லெசனுடைய தமாரின் இங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட்டு தம்ரீன் என்னென்னு பாருங்கள். இக்ர வக்துப், ரீட் அண்ட் ரைட், எழுது வாசி, சரிங்களா? எல்லாமே நமக்கு தெரிஞ்ச தர்கீபு தான் இது. இந்த செஷன் ஃபுல்லாகவே என்னென்னா, ஃபீமேலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், மேலுக்கு எப்படி யூஸ் பண்ணணும், ஆண் பாலாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், பெண் பாலாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், முன்னாடி இருக்கிறவங்க, படற்கையாக இருக்கிறவங்க, முகாத்தபு இப்படிலாம் இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும், தண்ணிலையாக இருந்தால் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த தமீர்களை இஸ்மோட இணைச்சி நீங்கள் வாசிக்கும்போது எந்த அளவுக்கு கரெக்டாக வாசிக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இந்த செஷனுடைய கம்ப்ளீட் நோக்கமே, அதுதான், சரிங்களாம்மா? இந்த தம்ரீனும் ஃபுல்லாக பேஸ் பண்ணி அந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். கைஃப ஹாலுக்க யா அபி. ஸோ நம்ம யாரை பார்த்து கேட்குறோம் அப்படிங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணணும். நம்ம இப்போ அப்பாவை பார்த்து கேட்குறோம், என்னுடைய தந்தையே நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தந்தையை பார்த்து கேட்குறீங்க அப்படின்னா எப்படி சொல்லணும்? ஹாலுக்க, தந்தையை பார்த்து கேட்குறதுனால. இதே தாயை பார்த்து கேட்குறதா இருந்தால் ஹாலுக்கி அப்படின்னு மாறிடும். ஸோ இங்கே தான் நீங்கள் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும், கரெக்டாக வாசிக்கணும், சரியா? ஸோ கைஃப ஹாலுக்க யா அபி, என்னுடைய தந்தையே உங்களுடைய நிலைமை எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? மை ஃபாதர் ஹவ் ஆர் யூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சரியா? அதே நெக்ஸ்ட்டு பாருங்கள், அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. எப்படி கேட்குறாங்க? கைஃப ஹாலுக்கி யா உம்மி, என்னுடைய தாயே உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது, நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் என்ன யூஸ் பண்ணுறாங்க இங்கே? கைஃப ஹாலுக்கி அப்படின்னு கேட்குறாங்க, சரியா? ஏன் ஃபஸ்ட்டு பார்த்து கேட்டது வந்து ஒரு ஆண் பாலை பார்த்து கேட்டதுனால ஹாலுக்க, ரெண்டாவது ஒரு பெண் பாலை பார்த்து கேட்குறதுனால ஹாலுக்கி. புரியுதுங்களாம்மா என்ன சொல்கிறேன்னு? ஸோ நம்ம இங்கே ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது எதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும்? யாரை பார்த்து கேட்குறோம், எதை பற்றி பேசுகிறோம், ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருக்கணும், சரிங்களா? சரி, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 3வது சென்டென்ஸ் பாருங்கள். ஐ நபு நுக்கி யா ஜைனபு. ஐ நபு நு கி யா ஜைனபு. ஜைனபே உன்னுடைய மகன் எங்கே? ஸோ ஜைனபை பார்த்து கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? இபுனுக்கி அப்படின்னு தான் வரணும், இபுனுக்கன்னு வரக்கூடாது. ஏன்னா நம்ம ஒரு பெண் பாலை பார்த்து கேட்குறோம். ஐ நபுனுக்கி யா ஜைனபு. ஜைனபே உன்னுடைய மகன் எங்கே? ஜைனப் வேர் இஸ் யுவர் சன்? ஆன்சர் பாருங்கள். ரஹப, அவன் சென்று விட்டான். ஏன்னா ஒரு ஆண் பாலை பார்த்து தானே பேசுகிறாங்க. ஸோ ரஹப, அவன் சென்று விட்டான். இலல் மஸ்ஜிதி, பள்ளிவாசலுக்கு சென்று விட்டான். ஹீ வென்ட் டு த மாஸ்க் அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? இது வந்து என்னது? ஜும்லா ஃபியலியா. ரஹப அப்படிங்கிறது ஃபியலு, ஃபாயிலு ஹுவ வந்து மறைஞ்சிருக்குது, முஸ்தத்தீராக இருக்குது. இலா ஹர்ஃபுன் ஜர்ரு, அல் மஸ்ஜிதி அப்படிங்கிறது மஜ்ரூரு, சரியாம்மா? ரைட், இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ஐன பின் துக்கி யா ஆமினத்து. ஆமினா உன்னுடைய மகள் எங்கே? ஆமினாவை பார்த்து தான் கேட்குறாங்க. அப்போ அவங்கள்ட்ட தான் பேசுகிறாங்க, மகளை பற்றி கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லணும்? ஐன பின் துக்கி யா ஆமினத்து. ஆமினாவே உன்னுடைய மகள் எங்கே? என்ன ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ரஹபத். ஏன் ரஹபத் வந்துருச்சு?
ஏன்னா மகளை பற்றிலாம் கேட்டிருக்கிறாங்க. முன்னாடி தஹபன்னு போட்டாங்க. ஏன் மகனை பற்றி சொன்னாங்க. ஒரு ஆண் பாலை பற்றி பேசுகிறதுனால தஹப. இங்கே ஒரு பெண் பாலை பற்றி பேசுகிறதுனால தஹபத். தஹபத் அவள் சென்று விட்டாள். இலல் மது ரசதி பள்ளிக்கு சென்று விட்டாள், ஸ்கூலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஷீ வென்ட் டு த ஸ்கூல். தஹபத் அப்படிங்கிறது ஃபியலியா, இது வந்து ஒரு ஜும்லா ஃபியலியா. அப்போ தஹபத் அப்படிங்கிறது ஃபியலு, மாதியான ஒரு ஃபியலு. என்ன தமீர் மறைஞ்சிருக்குது? ஹிய அப்படிங்கிற தமீர் மறைஞ்சிருக்குது. இலா அப்படிங்கிறது ஹர்ஃபுன் ஜர்ரு. அல் மதரசதி அப்படிங்கிறது மஜ்ரூரு. சரியாம்மா? இப்போ அடுத்த 5வது சென்டென்ஸ் பாருங்கள். லிமன் யாருடையது? ஹாதிஹிஸ் சாஅத்துல் ஜமீலத்து இந்த அழகான வாட்ச் யாருடையது? ஸோ இங்கே பாருங்கள், ஹாதிஹி சாத்து. ஹாதிஹி அப்படிங்கிறது ஹாதிஹிக்கு அசாத்து அப்படிங்கிறது பதலுன்னா வந்திருக்குது. சரியா? ஒரு இஸ்முல் இஷாராக்கு அப்புறம் உடனே அலிஃப்லாமை வச்சு ஒரு இஸ்மு வருது அப்படின்னா அதை வந்து நம்ம பதலுன் அப்படின்னு சொன்னோம். ஹாதிஹிக்கு சப்ஸ்டியூட்டாக வந்திருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த அசாத்து அப்படிங்கிறது பதலுன்னு. அப்போ பக்கத்தில் இருக்கிற அல் ஜமீலத்து அப்படிங்கிறது என்னது? நாத்தா வந்திருக்குது. சரிங்களா? எதுக்கு? அந்த சாத்து அப்படிங்கிறதுக்கு நாத்தா வந்திருக்குது. ஸோ அதனால தான் ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குது. மனூத் எப்படி இருக்கோ அது மாதிரி தானே நாத்து இருக்கணும். அதனால தான் ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்குது. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ஏன் வந்து இங்கே எல்லாமே பெண்பாலாக இருக்குது? ஏன்னா நம்ம பேசுகிறது சாத்துனை பற்றி, அப்படி தானே? வாட்சை பற்றி பேசுகிறோம். வாட்ச் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்பாலான இஸ்மு. அதனால தான் ஹாதிஹி அஸ்ஸாத்து அல் ஜமீலத்து அப்படின்னு நம்ம எல்லாமே பெண்பால் இஸ்மாவே யூஸ் பண்ணியிருக்கிறோம். சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? இந்த அழகான வாட்ச் யாருடையது? ஹூஸ் இஸ் திஸ் பியூட்டிஃபுல் வாட்ச் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வியும் கேட்குறாங்க. என்ன பாருங்கள். ஹிய லக்கி யா ஃபாத்திமத்து ஃபாத்திமாவே இது உன்னுடையதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. லக்கி ஏன் லக்கி வருது? ஏன்னா பெண்பாலை பார்த்து கேட்குறாங்க, ஃபாத்திமாவை பார்த்து கேட்குறாங்க. ஸோ அதனால் ஹிய லக்கி யா ஃபாத்திமத்து ஃபாத்திமாவே இது உன்னோடதா அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பதில் சொல்கிறாங்கன்னு பாருங்கள். நாம் எஸ் ஹிய லி இது எனக்குரியது, இது என்னுடையது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இப்போ பாருங்கள், நாம் அப்படிங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹிய அப்படிங்கிறது தான் முபுத்ததா, லீ அப்படிங்கிறது ஹபரு. அதில் அந்த லீ அப்படிங்கிறது ஹர்ஃபுன் ஜர்ரு, யா அப்படிங்கிறது தான் முதாஃப் இலைஹி முத்தகல்லிமுடைய யாது. சரியா? இப்போ இது புரியுதா? ஓகே. இப்போது அப்படியே கண்டினியூஷன் அடுத்த பேஜில் இருக்குது பாருங்கள். இதுதான் அடுத்த பேஜு. சேம் அந்த தம்ரீனுடைய தொடர்ச்சி தான் இது. சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு மேலே பாருங்கள், 6வது சென்டென்ஸு. ஹாதா கலமுக்க யா முஹம்மது முஹம்மதே இது உன்னுடைய பேனாவா அப்படின்னு கேட்குறாங்க. முஹம்மத் இஸ் திஸ் யுவர் பென் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். இங்கே ஒரு புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்குவீங்க இந்த சென்டென்ஸில் பாருங்கள். லா இல்லை, ஹாதா கலமுக்க அந்த புதுசாக இருக்குல்ல. இப்போ வந்து இங்கே வந்து இல்லை இது உன்னுடைய பேனா அப்படின்னு தான் முகமது வந்து பதில் சொல்கிறாங்க. சரிங்களா? முகமது கிட்ட கேட்குறாங்க இது உன்னோட பேனாவான்னு கேட்குறாங்க. முகமது என்ன பதில் சொல்கிறாங்க? இல்லை இது உன்னுடைய பேனா, நோ திஸ் இஸ் யுவர் பென் அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாங்க. அப்போ ஹாதா கலமுக்க அப்படிங்கிறதே போதும் தானே? லா ஹாதா கலமுக்க அப்படின்னு சொல்கிறது போதும் தானே? ஏன் அந்த வந்திருக்குது கூட? அதாவது இது உன்னோட பேனா தான் அப்படின்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம்ல சில நேரங்களில். இது உன்னோட பேனா தான்ப்பா, இது உங்களோட பேனா தான்ப்பா அப்படின்னு சில நேரத்தில் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவோம்ல. அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்காக தான், அந்த கண்டிப்புக்காக தான் கூட கடைசியில் அந்த அந்த அப்படிங்கிற ஒரு தமீர் வந்திருக்குது. புரியுதுங்களா? ஹாதா கலமுக்க அப்படிங்கிறதே போதுமானது. நீங்கள் கடுமையாக கண்டிப்பாக சொல்லணும் இது உன்னோட பேனா தான் அப்படின்னு சொல்கிறதா இருந்தால் நம்ம கூட லாஸ்ட்டில் என்ன செய்வோம்? அந்த தமீரை சேர்த்துக்குவோம். சரிங்களா? எப்போவுமே இந்த தமீர் இந்த அந்த அனாங்கிறதெல்லாம் வந்து ஃப்ரண்ட்டில் தான் வரும், முபுத்ததாவாக தான் வரும். அப்படி தான் நம்ம பார்த்துருக்குறோம். இப்படி சென்டென்ஸோட லாஸ்ட்டில் வருது, ஒரு வாக்கியத்துடைய லாஸ்ட்டில் வருதுன்னா அது எதுக்காக வரும் அப்படின்னா கண்டிப்போடு சொல்கிறதுக்காக. இது உங்களோடது தான், இது உன்னோடது தான், இது அவனோடது தான் அப்படின்னு கண்டிப்போடு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி தமீர் வந்து கடைசியிலையும் வரும் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸ்லேருந்து தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? அப்போ இதுக்கு எப்படி தர்கீப் சொல்கிறது அப்படின்னா, லாங்கிறது ஹர்ஃபுல் ஜவாபு, ஹாதா அப்படிங்கிறது தான் முபுத்ததா, கலமுக்க கலமு அப்படிங்கிறது ஹபரு, க அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, அந்த அப்படிங்கிறது தௌக்கீது அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? தௌக்கீது அப்படின்னு, அதாவது எம்ஃபசிஸ்க்காக, கண்டிப்போடு சொல்கிறதுக்காக.
இண்டீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுக்காக வர எம்ஃபசிஸ்க்காக ஒரு உறுதிப்பாடோடு சொல்கிறதுக்காக வர்றது தான் இந்த தமீர். இதை வந்து தௌகீத் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாம்மா, தௌகீதுல் முஹாத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி இருக்கிறவங்களுக்காக வரக்கூடிய ஒரு தமீர் தானே இந்த அந்த, அதனால் தௌகீதுல் முஹாத்தப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களாம்மா, ஓகே, அது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். தில்கஸ் செய்யாரத்துல் ஜமீலத்துல்லதி. இங்கே மௌசூல் சீலா யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஏன் தில்க யூஸ் பண்ணுறாங்க? செய்யாரத்துவை பற்றி பேச போகிறதுனால தில்க வந்துருச்சு. தில்க செய்யாரத்துல் ஜமீலத்து அப்படின்னா என்ன? அந்த அழகான கார். த பியூட்டிஃபுல் கார் இஸ், ஓகேங்களா, தட் பியூட்டிஃபுல் கார் இஸ். ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்போ என்னமோ வந்து சொல்ல போகிறாங்க. பின்னாடி என்ன சொல்ல போகிறாங்கன்னு பாருங்கள். அல்லதி, அந்த பியூட்டிஃபுல் காரை பற்றி, அந்த ஜமீலத்துன் அதாவது செய்யாரத்துல் ஜமீலத்துவை பற்றி கூடுதலாக ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறாங்க. அது ஒரே வார்த்தையாக இருந்தால் நாத்து மாதிரி போட்டு யூஸ் பண்ணிடலாம். ஆனால் கொஞ்சம் பெருசாக சொல்ல போகிறாங்க. ஸோ அதனால தான் அல்லதி போட்டு பின்னாடி சிலாவை போட்டு சொல்ல போகிறாங்க. புரியுதுங்களா? ஓகே, இப்போ பாருங்கள். அந்த அழகான கார் இருக்குல்ல, அது எப்படிப்பட்ட கார் தெரியுமா? அல்லதி, அது எப்படிப்பட்டது அப்படின்னா ஹரஜத், வெளியேறியது, அது வெளியேறியது. ஓகேங்களா? ஹரஜத்து ஏன் வந்திருக்கு? ஹரஜ போடாமல் ஹரஜத்துன்னு ஏன் போட்டிருக்காங்க? ஏன்னா செய்யாரத்துவை பற்றி பேசுகிறாங்க. அப்போது யூஸ் பண்ணுற ஃபியலும் எப்படி தான் இருக்கணும்? பெண்பாலான இஸ்மா தான், பெண்பாலான ஃபியலாக தான் இருக்கணும். அப்போ ஹரஜத் அது வெளியேறியது. அல் ஆன, தற்போது, இப்போ தான், ஜஸ்ட் நவ், அது வெளியேறியது. எங்கிருந்து? மினல் மதுரசதி, மதர்சாவிலிருந்து தற்போது வெளியேறிய அந்த அழகான கார். புரியுதுங்களா? யாரோடது தெரியுமா? லில் முதீரி, தலைமை ஆசிரியருக்கு உரியது. ஆக்சுவலாக என்னென்னா இங்கே சென்டென்ஸே என்ன தெரியுமா? தில்கஸ் செய்யாரத்து லில் முதீரி, அவ்வளோதான். ஓகே, தில்கஸ் செய்யாரத்துல் ஜமீலத்து கூட சேர்த்துக்கலாம். நாத்து மனூத்து தானே. ஸோ தில்கஸ் செய்யாரத்துல் ஜமீலத்து லில் முதீரி, அந்த அழகான கார் தலைமை ஆசிரியருக்கு உரியது. இது மட்டும் சொன்னால் கூட போதும், சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட்டு. ஆனால் அந்த காரை பற்றி கூடுதலான தகவல் ஒன்று சொல்லணும் அப்படின்னா எப்படி சேர்க்குறது? என்ன தகவல் கூடுதலாக சேர்க்குறாங்க? தற்போது மதர்சாவிலிருந்து வெளியேறிய அந்த புதிய கார் அப்படின்னு நீங்கள் அந்த தகவலை சேர்க்கணும். எக்ஸ்ட்ராவாக நிறைய கார் வெளியாகிக்கிட்டு இருக்கோம், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வெளியானுச்சு பார்த்தியா அப்படின்னு நம்ம பேசுகிறதா இருந்தால் இந்த மௌசூல் சிலாவை போட்டு தான் நாம் பேசணும். புரியுதுங்களாமா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள். தில்க செய்யாரத்துல் ஜமீலத்து, அந்த அழகான கார். அல்லத்தி, எப்படிப்பட்டது கார் அது? ஹரஜத் அல் ஆன மினல் மதுரசதி, தற்போது மதர்சாவிலிருந்து வெளியேறிய அந்த அழகான கார். லில் முதீரி, தலைமை ஆசிரியருக்கு உரியது. இப்போ இங்கே எப்படி இது தர்கீப் வைக்கிறது? தில்க முபுததா, செய்யாரத்து பதிலுன்னு, அல் ஜமீலத்து நாத்தா வந்திருக்குது. அல்லத்தி மௌசூலு, அப்போ சிலா எது? ஹரஜத் அல் ஆன மினல் மதுரசதி, இது ஃபுல்லாக சிலா. சரிங்களா? லில் முதீரி அப்படிங்கிறது தான் ஹபர். ஓகே, லி அப்படிங்கிறது ஹர்ஃபுன் ஜர், முதீரி அல் முதீரி அப்படிங்கிறது என்னது? மஜ்ரூராக வந்திருக்குது, ஷிபுஹு ஜும்லா ஹபர். சரியாம்மா, புரியுதுங்களா? ஏன் அல்லத்தி வந்திருக்கு? அல்லசீன்னு நம்ம படிச்சிருக்கோம். இது ஏன் அல்லத்தீன்னு வந்திருக்கு? ஏன் அல்லத்தீன்னு வந்திருக்கு அப்படின்னா நம்ம பேசுகிறது எதை பற்றி? பெண்பாலான ஒரு இஸ்மை பற்றி பேசுகிறோம், அதனால் அல்லத்தி. இதே ஆண்பாலான இஸ்மை பற்றி பேசுகிறோன்னா அல்லசீன்னு வந்திருக்கும். பெண்பாலான இஸ்முங்கிறதுனால அல்லத்தி போட்டு பேசியிருக்கோம். சரியா? இது புரியுதுங்களாம்மா? ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அந்த முஹந்திசுன் யா அஹி, என்னுடைய சகோதரரே, நீங்கள் இன்ஜினியரா, நீ ஒரு இன்ஜினியரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து நியூ எடிஷன் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அங்கே யா அஹி அப்படின்னு தான் இருக்கும். இதே நீங்கள் பழைய ப்ளூ புக்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா அதில் யா அஹி அப்படிங்கிறதுக்கு பதிலாக யா சையிதி அப்படின்னு இருக்கும். சையிதுன் அப்படின்னா என்ன தெரியுமா? சாருன்னு அர்த்தம், ஐயா அப்படின்னு அர்த்தம். அதே மேடம் அப்படின்னா சையிதத்துன் அப்படின்னு அர்த்தம். சாருக்கு சையிதுன், மேடம் அப்படின்னா சையிதத்துன் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இங்கே என்ன கேட்டிருப்பாங்கன்னா ப்ளூ புக்கில் பழைய எடிஷனில் யா சையிதி அப்படின்னு கேட்டிருப்பாங்க, என்னுடைய சார் அப்படின்ற மாதிரி வரும். ஓ மை சார், ஆர் யூ அன் இன்ஜினியர், நீங்கள் ஒரு இன்ஜினியரா அப்படின்னு கேட்குற மாதிரி பழைய புக்கில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் சையிதுன் அப்படிங்கிறதும் அஹுன் அப்படிங்கிறதும் ஆண்பாலான இஸ்மு தான். சரிங்களா? சரி, இப்போ ஆன்சர் பாருங்கள். லா, இல்லை.
அனா தொபீபுன், நான் ஒரு மருத்துவன். சரியாம்மா? ஓகே, அப்படியே அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். அன்தி தொபீபத்துன் யா உஹ்தி, சகோதரியே நீங்கள் மருத்துவரா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? சேம் அதே மாதிரி பொது புக்கில் தான் யா உஹ்தி அப்படின்னு இருக்கும். அதே பழைய எடிஷன் ப்ளூ புக் வச்சுருந்தீங்க அப்படின்னா அன்தி தொபீபத்துன் யா சையிததி அப்படின்னு இருக்கும். மேடம் அப்படின்னு இருக்கும். என்னுடைய மேடம் நீங்கள் ஒரு மருத்துவரா அப்படின்னு கேட்குற மாதிரி பழைய எடிஷனில் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஆனால் நம்ம புது புக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா சகோதரியே, என்னுடைய சகோதரியே நீங்கள் மருத்துவரா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆன்சர் பாருங்கள். லா. அனா முதர்ரிசத்துன், நான் ஒரு ஆசிரியை. ஐம் அ டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? இந்த எக்ஸசைஸ் புரியுதா? ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த எக்ஸசைஸ் வந்து ஒரு இஸ்மு தமீரோட இணைஞ்சா என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்கும், அது நம்ம எப்படி பொருள் வைக்கணும், ஹரக்கட்ஸ் எப்படி போடுறது, அப்படி நம்ம அந்த பெண் பாலை பார்த்து பேசுகிறோமா ஆண் பாலை பார்த்து பேசுகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து தான் தமீரை நாம் யூஸ் பண்ணணும். கவா, கியா, அன்தவா, அன்தியா அப்படிங்கிறத நம்ம போடணும். சரியாம்மா? ஓகே, இப்போ அடுத்து ரெண்டாவது தம்ப்ரின் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும், நல்லா ஜாலியாகவும் இருக்குது இந்த எக்ஸசைஸு. பாருங்கள், நான் ஃபஸ்ட் ஹெட்டிங் வாசிக்கிறேன். இக்குற, நீ வாசி. குள்ள ஜும்லத்தின் மினல் ஜுமலி, அதாவது மினல் ஜுமலில் ஆத்தியத்தி, பின்வரும் ஜும்லாவிலிருந்து ஒவ்வொரு ஜும்லாவையும் நீ வாசி. அதாவது பின்னாடி கொடுக்கப்பட்டிருக்கல அந்த வாக்கியத்திலிருந்து ஒவ்வொரு வாக்கியத்தையும் நீ வாசி. சும்ம, பின்னர். இக்ரஹா உக்ரா பாத தாயிரில் முனாதா கமாஹுவ முவத்தஹுன் ஃபில் மிசாலி. பின்னர் உதாரணத்தில் காட்டியபடி, உதாரணம் கீழே ஒன்று கொடுத்துருக்காங்களே, பின்னர் உதாரணத்தில் காட்டியபடி அழைப்புச் சொல்லை, முனாதா அப்படின்னு அழைப்புச் சொல்லை மாற்றி மீண்டும் வாசிக்கவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக ஹர்ஃபுன் நிதா தான், அழைக்கக்கூடிய யாவை யூஸ் பண்ணி தான் எல்லாமே வந்து தந்திருப்பாங்க. யாரை கூப்பிடுறோம், அது வந்து ஆண்பாலா பெண்பாலாங்கிறத வச்சு தான் தமீர் நம்ம பேசுவோம் இல்லையா, தமீர் போடுவோம் இல்லையா. ஒரு பக்கம் ஆண்பாலுக்கு கொடுத்துருப்பாங்க, இன்னொரு பக்கம் பெண்பாலுக்கு இருக்கும். ஸோ அப்போது கொடுத்துருக்குற அந்த யாரை கூப்பிடுறாங்கன்றதை வச்சு நம்ம அந்த தமீரை மாற்றணும். கா போடணுமா, கீ போடணுமா, அன்த போடணுமா, அன்தி போடணுமா அப்படிங்கிறத நாம் மாற்றி பேசணும். இதுதான் வந்து எக்ஸசைஸ். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு கொடுத்துருக்குற அந்த மிசாலை பாருங்கள். மிசால் அப்படின்னா ஒன்றும் இல்லை, மிசாலுன் அப்படின்னு சொல்லுவாங்க. மிசால் அப்படின்னா உதாரணம், எக்ஸாம்பிள், எடுத்துக்காட்டு அப்படிங்கிற அர்த்தம். கீழே பாருங்கள் என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஐன கலமுக்க யா அபி, என்னுடைய தந்தையே உங்களுடைய பேனா எங்கே, எழுதுகோல் எங்கே. மை ஃபாதர் வேர் இஸ் யுவர் பென். ஸோ அப்போது அப்பாவை பார்த்து கேட்குறதுனால ஆண்பாலாக இருக்கிறதுனால கலமுக்க. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், அம்மாவை பார்த்து கேட்குறாங்க. அப்போ என்ன கேட்கணும், ஐன கலமுக்கி யா உம்மி. அங்கே வந்து பிரிண்டிங் மிஸ்டேக்கு, புது எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கும். அங்கேயும் கலமுக்கன்னே கொடுத்துருப்பாங்க, அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கலமுக்கி பழைய எடிஷனில் கரெக்டாக இருக்கும். சரியா? ஐன கலமுக்கி யா உம்மி, என்னுடைய தாயாரே உங்களுடைய பேனா எங்கே. ஸோ அப்போ அப்பாவை பார்த்து கேட்கும்போது கலமுக்க, அம்மாவை பார்த்து கேட்குறதா இருந்தால் கலமுக்கி. ஸோ ஆண்பால்னா வேறு, பெண்பால்னா வேறு. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள். இதே மாதிரி தான் பின்னாடி வரப்போது. நம்ம யாரை பார்த்து பேசுகிறோங்கிறத பொறுத்து நாம் தமீரை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? நெக்ஸ்ட் இப்போ பார்க்கலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். இந்த கலமுன் யா முகமதே, பேனா உன்னிடத்தில் இருக்கிறதா. ஸோ யா முகமதே, பேனா உன்கிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. யா முகமத் இஸ் பென் வித் யூ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ அதே ஒரு பெண்பாலுக்கு கேட்குறதா இருந்தால், பெண்பாலை பார்த்து கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்குறது? இங்கே பாருங்கள், யா ஆமீனத்தூன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆமீனாவை பார்த்து கேட்கணும். இப்போது ஆமீனாவே பேனா உங்ககிட்ட இருக்கா, உங்ககிட்ட பேனா இருக்கா அப்படின்னு கேட்கணும். எப்படி கேட்குறது? இந்த கீ கலமுன் யா ஆமினத்து. சரியா? இந்த கீ கலமுன் யா ஆமினத்து. இந்த அப்படியே, அதாவது இந்த அப்படியே என்ன பண்ணிடணும், இந்த பக்கம் இந்த கீ அப்படின்னு மாற்றிடணும். சரிதானே? ஓகே, இப்போ அப்படியே நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன பைத்துக்க யா உஸ்தாதி, என்னுடைய ஆசிரியரே உங்களுடைய வீடு எங்கே, உங்கள் வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. உஸ்தாதை பார்த்து கேட்குறாங்க.
அதாவது ஆண் டீச்சரை பார்த்து கேட்குறாங்க. அப்படி இந்த பக்கம் பாருங்கள், யா உஸ்தாததி, அதாவது பெண் டீச்சர். ஓகேவா? உஸ்தாதுன் அப்படின்னா ஆண் டீச்சர், உஸ்தாதத்துன் அப்படின்னா பெண் டீச்சர். ஓகேங்களா? அப்போ யா உஸ்தாததி அப்படின்னு இந்த பக்கம் இருக்குது. அப்போ எப்படி மாற்றணும் கொஸ்டினை? ஐன பைத்துக்கி, ஐன பைத்துக்கி யா உஸ்தாததி, என்னுடைய ஆசிரியரே உங்களுடைய வீடு எங்கே? மீனிங் ஒன்று தான், யாரை பார்த்து கேட்குறோங்கிறது தான் இங்கே மேட்ரு. சரிங்களா? ரைட். இப்போ அடுத்தது பாருங்கள். ஹாதல் தஃப்தரு லக்க யா அலியு, அலியே இந்த நோட் உன்னுடையதா அப்படின்னு கேட்குறாங்க. அலியே இந்த நோட்டு உன்னோடதா? யா அலி இஸ் திஸ் நோட் யோர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அதே கேள்வியை ஃபாத்திமாவை பார்த்து கேட்குறதா எப்படி கேட்கணும்? யா, அதாவது ஹாதல் தஃப்தரு லக்கி யா ஃபாத்திமத்து, ஃபாத்திமாவே இது உன்னுடைய நோட் புக்கா அப்படின்னு சொல்லி கேட்கணும். கரெக்டாக? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். மின் ஐன எங்கிருந்து, அந்த நீ எங்கிருந்து, யா அஹி என்னுடைய சகோதரரே நீ எங்கிருந்து வருகிறாய் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரரை பார்த்து கேட்டால் இப்படி கேட்கணும். அதே ஒரு சகோதரியை பார்த்து கேட்டால் எப்படி கேட்கணும்? மின் ஐன அன்தி யா உஹ்தி என்னுடைய சகோதரியே நீ எங்கிருந்து வருகிறாய். அந்த அந்தியா மாறிடும். சரியா? இப்போது நெக்ஸ்ட்டு 5வது சென்டென்ஸ் பாருங்கள். ஐன அபூக்க யா ஹாலிது, ஹாலிதே உன்னுடைய தந்தை எங்கே? கரெக்டாக? ஐன அபூக்க யா ஹாலிது, என்னுடைய ஹாலிதே உன்னுடைய தந்தை எங்கே? ஹாலித் வேர் இஸ் யுவர் ஃபாதர். அப்போ அதையே ஹதீஜா அப்படிங்கிறவங்கள பார்த்து கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கணும்? ஐன அபூக்கி யா ஹதீஜத்து, ஹதீஜாவே உன்னுடைய தந்தை எங்கே? கரெக்டாக? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அந்த மரீதுன் யா ஹாலி, ஹாலுன் அப்படின்னா யார் தெரியுமா? ஹாலுன் அப்படின்னா நம்ம அம்மாவுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டை தான் வந்து ஹாலுன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அம்மாவுடைய தங்கச்சி என்னன்னு சொல்லணும்? ஹாலத்துன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது தங்கச்சியோட ஹஸ்பண்டை பார்த்து கேட்குறாங்க, ஆண்பால். ஸோ கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கணும்? அந்த மரீதுன் யா ஹாலி என்னுடைய சிறிய தந்தைன்னு வருமா? என்னுடைய சிறிய தந்தையே நீங்கள் நோயாளியா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அதே இது ஹாலத்துன் அவங்கள பார்த்து கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்குறது? அன்தி மரீதத்துன் யா ஹாலதி, புரியுதா? என்னுடைய சிற்றன்னையே நீங்கள் நோயாளியா, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்குறது? அன்தி மரீதத்துன் யா ஹாலதி. புரியுதுங்களாம்மா? நம்ம என்ன செய்கிறோங்கிறது புரியுதா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐன பின்துக்க யா அம்மி, அம்முன் அப்படின்னா என்ன சொன்னோம்? நம்மளுடைய அப்பாவுடைய அண்ணா, பெரியப்பாவை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? அம்முன்னு சொல்லுவோம். இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? பெரியப்பாவே, என்னுடைய பெரியப்பாவே உங்களுடைய மகள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இதே கேள்வியை பெரியம்மாவை பார்த்து கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்குறது? ஐன பின்துக்கி யா அம்மதி, என்னுடைய பெரியம்மாவே உங்களுடைய மகள் எங்கே அப்படின்னு கேட்கணும். கரெக்டாக? பின்துக்கி அப்படின்னு ஆயிரும், பின்துக்கின்னு ஆயிரும். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். லக்க அஹுன் யா ஹாமிது, ஹாமிதே உனக்கு சகோதரர் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாமிதை பார்த்து கேட்குறதுனால லக்க போட்டு கேட்டிருக்காங்க. இதே சுவாதை பார்த்து கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்குறது? லக்கி அஹுன் யா சுவாது, சுவாதே உனக்கு சகோதரர் இருக்கிறாங்களா. சரியாம்மா? லக்கின்னு ஆயிரும். சரியா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். மாதா இந்தக்க யா ஆஹி, என்னுடைய சகோதரரே உன்னிடத்தில் என்ன இருக்குது, உங்ககிட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? உன்னிடத்தில் என்ன இருக்குது. அப்போ இதே கேள்வியை சகோதரியை பார்த்து கேட்குறதா இருந்தால் எப்படி கேட்கணும்? மாதா இந்தக்கி யா உஹுதி, என்னுடைய சகோதரியே உன்னிடத்தில் என்ன இருக்கிறது. சரியாம்மா? இந்த கீ ஆயிரும். ஓகேவா? இப்போ அடுத்தது பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்க யா அபி, என்னுடைய தந்தையே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சரிங்களா? ஆக்சுவலாக கொஸ்டின் மார்க் வரக்கூடாது, கொஸ்டின் மார்க் எடுத்துருங்க.
அஸ்ஸலாமு அலைக்க யா அபி. சரிங்களா, தந்தை, என்னுடைய தந்தையே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சரிங்களா, அதே வந்து அம்மாவுக்கு சொல்கிறதா இருந்தால் எப்படி சொல்கிறது? அஸ்ஸலாமு அலைக்கி யா உம்மி, என்னுடைய தாயே உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும். சரியாம்மா? ஸோ இப்போ புரியுதா ஆண்பால் பெண்பால் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெரியுதாம்மா? ஓகே, இப்போது நெக்ஸ்ட் பேஜில் 3வது தம்ப்ரீன் பாருங்கள். இதுவும் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ரொம்ப மைன்யூட் சேஞ்சு தான். சரிங்களா, அதை தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி மாற்றணும். சரிங்களா, ஓகே. இப்போ இது என்ன எக்ஸசைஸ்ன்னு பாருங்கள். அன்னிஸ் அப்படின்னா என்ன தெரியுமா? பெண்பாலாக மாற்றவும் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஒன்னஸாக மாற்றணும். எதை பாருங்கள், அன்னிஸில் ஃபாயிலை பெண்பாலாக மாற்றும். அப்போ கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபாயில் எல்லாமே ஆண்பாலாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்போ இதை என்ன பண்ண போகிறீங்க? பெண்பாலாக மாற்ற போகிறீங்க. சரிங்களா, அதுதான் உங்களுக்கு இப்போ வேலை. அன்னிஸில் ஃபாயில ஃபி குல்லின் மினல் ஜுமலில் ஆத்தியதி. அதாவது கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வாக்கியத்திலும் ஃபாயிலை பெண்பால் வடிவமாக மாற்றவும். ஃபாயில் வந்து ஆண்பாலாக இருக்குது, அதை நீங்கள் பெண்பாலாக மாற்ற போகிறீங்க. இதுதான் எக்ஸசைஸ். கொடுத்துருக்கிற மிசாலை பாருங்கள். ஹரஜ முஹம்மதுன் மினல் பைத்தி, வீட்டிலிருந்து முகமது வெளியேறினான் அப்படின்னு இருக்கா. இப்போது ஹரஜ அப்படின்னு ஏன் யூஸ் பண்ணியிருக்காங்க? ஏன்னா ஃபாயில் வந்து முகமது ஒரு ஆண்பாலான இஸ்மு. ஸோ அதனால் ஹரஜ யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே பெண்பாலுக்கு எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஹரஜத் ஆமினத்து மினல் பைத்தி, வீட்டிலிருந்து ஆமினா வெளியேறினாள் அப்படின்னா என்ன சொல்லணும்? ஹரஜத் அப்படின்னு சொல்லணும். ஸோ ஆண்பாலாக இருந்த ஹரஜவை பெண்பாலாக மாற்றிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுதான் எக்ஸசைஸு. ஸோ அடுத்து கொடுத்துருக்குற அந்த 4 சென்டென்ஸ்லையும் நீங்கள் மாற்ற போகிறீங்க. பார்க்கலாமா? ஸோ பாருங்கள். ரஹபல் முதர்ரிசு இலல் ஃபஸ்லி, ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றார். இப்போ பெண் ஆசிரியர் போனாங்க அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது? ரஹபத்தில், அது வந்து சேர்க்கறதா இருந்தால் ரஹபத்தில் அப்படின்னு மாறிடும் அது. சரிங்களா, ரஹபத்தில் முதர்ரிசத்து இலல் ஃபஸ்லி. சரிங்களா, அதாவது பெண் ஆசிரியை வகுப்பறைக்கு சென்றார். சரிங்களா, ஆக்சுவலாக ரஹபத் அப்படிங்கிறதான் கரெக்டு. சரிங்களா, ரஹபத்தில்னு ஏன் மாறுதுன்னா அடுத்த இஸ்மு அலிஃப்லாம் கொண்டு இருக்குது. அந்த ஃபாயில் வந்து அலிஃப்லாம் கொண்டு இருக்குது அப்படிங்கும் போது நம்ம வந்து இணைப்போம். அப்படி இணைக்கும் போது என்னவாயிரும்னா கெஸ்ரா பெற்றோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்காங்க. ரஹபத்தில் முதர்ரிசத்து இலல் ஃபஸ்லி, ஆசிரியர் வகுப்பறைக்கு சென்றார். நம்ம சொல்கிற வாக்கியத்திலிருந்தே புரிஞ்சிடணும் அவங்க நம்ம ஆணை பற்றி பேசுகிறோமா பெண்ணை பற்றி பேசுகிறோமா அப்படிங்கிறது தெரியணும். சரியாம்மா? ஓகே, இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். ரஹப அபி இலல் முஸ்தஷ்ஃபா, அதாவது என்னுடைய தந்தை சென்றார் மருத்துவமனையின் பக்கம். சரிங்களா, ஸோ அப்போனா அதாவது மருத்துவமனைக்கு என்னுடைய தந்தை சென்றார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே வந்து என்னுடைய தாயார் சென்றார் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது? ரஹபத் உம்மி இலல் முஸ்தஷ்ஃபா, மருத்துவமனைக்கு என்னுடைய தாயார் சென்றார், என்னுடைய தாயார் மருத்துவமனைக்கு சென்றார். கரெக்டாக? ஓகே, இப்போ 3வது சென்டென்ஸ் பாருங்கள். ஸோ இதுக்கெல்லாம் வந்து தர்கீபு வந்து எல்லாமே ஜும்லா ஃபியலியாக தான். சரிங்களா, தர்கீப் எல்லாத்துக்குமே ஒன்றா தான் வரும். ஸோ இப்போ இந்த 2வது சென்டென்ஸ்க்கு நான் தர்கீப்பு சொல்கிறேன் பாருங்கள். ரஹப அப்படிங்கிறது ஃபியலு, அபி அதில் அபு அப்படிங்கிறது ஃபாயிலு, யாங்கிறது முத்தகல்லிமுடைய யா, இலா அப்படிங்கிறது ஹர்ஃபுன் ஜர்ரு, அல் முஸ்தஷ்ஃபா அப்படிங்கிறது மஜ்ரூரு. இதே தர்கீபு தான் எல்லாத்துக்கும். சரியா, எல்லாமே ஃபியலுல் மாதி தான். சரியாங்களாம்மா? மாதியான ஃபியலு தான். சரிங்களா, ஓகே. இப்போ 3வது சென்டென்ஸ் பாருங்கள். ஜலசத் தாலிபு ஃபில் ஃபஸ்லி, மாணவன் வகுப்பறையில் அமர்ந்தான் அப்படிங்கிறதான் இதுக்கு அர்த்தம். மாணவன் வகுப்பறையில் அமர்ந்தான். அதே ஒரு மாணவி வகுப்பறையில் அமர்ந்தாள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது? ஜலசத் அப்படின்னு வந்துருமா? ஜலசத்தி தாலிபத்து ஃபில் ஃபஸ்லி, வகுப்பறையிலிருந்து மாணவி வெளியேறினாள். புரியுதுங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஹரஜ அஹி மினல் பைத்தி, வீட்டிலிருந்து என்னுடைய சகோதரர் வெளியேறினார். ஓகேவா, என்னுடைய சகோதரர் வீட்டிலிருந்து வெளியேறினார். அப்போ என்னுடைய சகோதரி வெளியேறினாள் அப்படிங்கிறதுக்கு எப்படி சொல்கிறது? ஹரஜத் உஹ்தி மினல் பைத்தி, என்னுடைய அதாவது வீட்டிலிருந்து என்னுடைய சகோதரி வெளியேறினாள், ஹரஜத் அப்படின்னு வந்துடும். சரியா, இப்போ புரியுதா?
ஒரு ஃபியலை, அதாவது ஒரு இஸ்ம தமீரோட இணையும் போதும் ஆண் பாலுக்கு எப்படி பேசணும், பெண் பாலுக்கு எப்படி பேசணும் அப்படிங்கிறது தெரியுது. சேம் அதே ஒரு ஃபியலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆண் பாலுக்கு எப்படி பயன்படுத்தணும், பெண் பாலுக்கு எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக தான் இந்த எக்ஸசைஸ். புரியுதுங்களாம்மா? இப்போ இதில் ஃபெமிலியராக இருக்கிறீங்களா? அதாவது டவுட்டே வரக்கூடாது, இது ஆண் பாலா பெண் பாலா, க போடணுமா கீ போடணுமா, அந்தவா அந்தியா, ஹரஜவா ஹரஜத்தா, ரஹபவா ரஹபத்தா அப்படின்னு நம்மளுக்கு டவுட்டே வரக்கூடாது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபிங்கர் டிப்பில் வச்சுக்கோங்க. சரிங்களா? அதுக்கு தான் இவ்வளோ எக்ஸசைஸ் திரும்ப திரும்ப கொடுக்குறாங்க. சரிங்களாம்மா? ஓகே. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அவ்வளோதான். என்னென்னா நான் ஆல்ரெடி மேலே சொன்னது தான். கீழே பாருங்கள், அம்மில் மா எலி, கீழ் வருவதை கவனமாக தெரிந்து கொள் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன? ஜலசத் அத்வாலிபத்து அப்படி தானே இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதாவது மாணவி அமர்ந்தாள் அப்படின்னு அர்த்தம். ஜலசத், மாணவன் அமர்ந்தான்னா ஜலச அத்தாலிபு அப்படின்னு போடுவோம். அதே மாணவி அமர்ந்தாள்னா ஜலசத் அத்தாலிபத்து அப்படின்னு போடுவோம். கரெக்டா? இப்போ அடுத்து பாருங்கன்னா ஜலசத்தி தாலிபத்து அப்படின்னு மாற்றிருக்காங்க. ஏன்? இப்போ இங்கே ஜலசத் அத்தாலிபத்து அப்படின்னு வாசிக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்குது இல்லையா? அதை ஈஸி பண்ணுறதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஜலசத் அந்த தாக்கு மேலே இருக்கிற சுக்குனை நீக்கிட்டு சேர்த்து வாசிக்கிறதுக்கு தோதுவாக இருக்கணும்னு தாக்கு கெசரா போட்டுட்டாங்க. கெசரா போட்டு அத்தாலிபத்தூவில் இருக்கிற அலிஃப்லாமை விட்டுட்டு தாவோட என்ன செஞ்ச, அந்த தாவோட இந்த தேவை இணைச்சிட்டாங்க. ஜலசத்தி தாலிபத்து, ஜலசத்தி தாலிபத்து. ஸோ நம்மளுக்கு வாசிக்கிறதுக்கும் பேசுகிறதுக்கும் தோதுவாக இருக்கணும், இலகுவாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த சேஞ்சு. புரியுதுங்களா? அதாவது என்ன, முன்னாடி சுக்குன் பின்னாடி அலிஃப்லாம் வச்ச ஒரு வார்த்தை வருதுன்னா அந்த சுக்குன் வச்ச எழுத்துக்கு நம்ம என்ன பண்ணிடுவோம், சுக்குனை நீக்கிட்டு கெஸ்ரா போட்டுருவோம் அப்படிங்கிறது தான் கீழே இண்டிகேட் பண்ணியிருக்காங்க. புரியுதுங்களாம்மா? ஓகே. இந்த விஷயத்தை தான் சொல்லித்தர்றாங்க, அதை கவனமாக பார்த்துக்கோங்க. ஓகே. அடுத்து 5th இது பாருங்கள், எக்ஸசைஸ் தம்ப்ரின் பாருங்கள். இக்கிற வாசி, எதை வாசிக்கணும்? அல் ஜுமலல் ஆத்தியத்தை, பின்வரும் ஜும்லாவை நீ வாசி. நம்ம ஜஸ்ட்டு வாசிக்கணும், வாசித்து பொருள் வச்சு தர்க்கீப் வைக்க போகிறோம். சரியா? வாசிக்கலாமா? ஓகே. என்னன்னு பாருங்கள். கொஸ்டின் கேட்குறாங்க. மண் யார்? அல் ஃபதா அப்படின்னா என்ன? ஃபதானா என்னன்னு சொன்னோம்? இளைஞன் அப்படின்னு சொன்னோம். கரெக்டாக? ஃபதாத்து அப்படின்னா இளம்பெண், ஃபதா அப்படின்னா இளைஞன், ஒரு இளைஞன். மண் அல் ஃபதா, இளைஞன் யார்? அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? அல்லதி, அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா ஹரஜ, அவன் வெளியேறினான், மின் பை துக்க, உன்னுடைய வீட்டிலிருந்து, அல் ஆன, சரியா? தற்போது உன்னுடைய வீட்டிலிருந்து வெளியேறிய அந்த இளைஞன் யார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்போது இங்கே என்ன ஆன்சர், இப்போ இங்கே என்ன சொல்லித்தராங்க நமக்கு, மௌசூல் சிலாவை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதாவது பெண் பாலை சொல்கிறதா இருந்தால் வேறு, ஆண் பாலை சொல்கிறதா இருந்தால் வேறு, அதையும் வேற்றுமையை காமிச்சிருக்கிறாங்க. பெண் பாலாக இருந்தால் அல்லதி, அதே ஆண் பாலாக இருந்தால் அல்லதி. ஸோ இப்போ இங்கே சென்டென்ஸில் என்ன, ஒரு இளைஞனை பற்றி தான் வர்ணிக்கிறாங்க, அதனால தான் அல்லதி யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஆன்சர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹுவப்னு, அந்த வாவ் டைரெக்டாக பாவோட இணைஞ்சிரும். சரிங்களா? ஹுவப்னு அம்மி. சரிங்களா? அதாவது அவன் என்னுடைய, அம்முன்னா என்ன வரும்? பெரியம்மா. அவன் என்னுடைய பெரியம்மாவுடைய மகன். சரிங்களா? அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அவன் யார்? ஹீ இஸ் த சன் ஆஃப் மை பெரியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இங்கே ஹுவ அப்படிங்கிறது தான் முபுததா, இப்னு அப்படிங்கிறது தான் ஹபரு, அம்மி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களாம்மா? ஓகே. இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு இளம் பெண்ணை பற்றி கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், மண் அல் ஃபதாத்து, அந்த இளம் பெண் யார்? ஓகேங்களா? ஃபதா அப்படின்னா இளைஞன், ஃபதாத்து அப்படின்னா இளம் பெண். சரிங்களா? இப்போ அந்த ஃபதாத்துவை வர்ணிக்கிறாங்க. கூடுதலாக அந்த ஃபதாத்துவை பற்றி கேட்கணும், வர்ணித்து சொல்லணும் அப்படிங்கிறதுனா அதனால என்ன யூஸ் பண்ணுறாங்க? மௌசூல் சிலா யூஸ் பண்ணுறாங்க. அல்லதி, அந்த இளம்பெண் எப்படிப்பட்டவள்னா ஹரஜத் மின் பைத்துக்கல் ஆன,
யா முஹம்மது, முஹம்மதே, தற்போது உங்களுடைய வீட்டிலிருந்து வெளியேறிய அந்த இளம்பெண் யார்? புரியுதா? ஓகேவா? ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, அல்லத்திங்கிற மௌசூலை போட்டு சிலாவை போட்டு கேட்டிருக்கிறாங்க, கேள்வி கேட்டிருக்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். ஹிய அவள், பின்து ஹாலத்தி அவள் என்னுடைய சிற்றன்னையின் மகள் அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாங்க. ஹிய அப்படிங்கிறது தான் முபுத்ததா, பின்து அப்படிங்கிறது ஹபரு, ஹாலத்தி அப்படிங்கிறது முதாஃப் முதாஃப் இலைஹி. சரியா? யாங்கிறது முத்தக்கல்லிமுடைய யா. புரியுதுங்களாம்மா? ஸோ இப்போ இங்கே அடுத்ததை பாருங்கள். சேம் அதே மாதிரி இன்னொரு 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லிமன் அதாவது யாருடையது, சரிங்களா? அல் மிஃப்தாஹு, மிஃப்தாஹுன்னா சாவி, சரிங்களா? சாவி யாருடையது, அந்த சாவியை வர்ணிக்கிறாங்க. மிஃப்தாஹுன் அப்படிங்கிறது வந்து ஆண்பாலான இஸ்மு தான். அப்போ அல்லதி போட்டு நம்ம வர்ணிக்கிறதா அல்லத்தி போடணுமா? அல்லதி போடணும். அப்போது அல்லதி போட்டு எப்படி வர்ணிக்கிறாங்க, மேற்கொண்டு ஒரு தகவல் சொல்கிறாங்க. அலல் மக்தபி அதாவது மேஜையின் மீது இருக்குதுல்ல, அந்த சாவி யாருடையது? புரியுதுங்களா? இப்போ ஆன்சர் பாருங்கள். ஹுவ லில் முதர்ரிசி அது ஆசிரியருடையது. ஹுவ முபுத்ததா, லில் முதர்ரிசி அப்படிங்கிறது ஹபர், ஜாரு மஜ்ரூரு, ஷிபுஹு ஜும்லா. புரியுதுங்களாம்மா? இப்போ நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பாருங்கள். லிமன் அஸ்ஸாத்து இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க, வாட்ச் யாருடையது அப்படின்னு கேட்குறாங்க. சாத்து அப்படிங்கிறது வந்து என்னது, ஒரு பெண்பாலான இஸ்மு, முஅன்னஸான இஸ்மு. அப்போ அதை வர்ணிக்கிறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும், எப்படிப்பட்ட மௌசூலை யூஸ் பண்ணணும், அல்லத்தி யூஸ் பண்ணணும். சரிங்களா? அதனால தான் இங்கே அல்லத்தி யூஸ் பண்ணியிருக்காங்க. லிமன் அஸ்ஸாஅத்துல்லதி. சரிங்களா? அந்த வாட்ச் எப்படிப்பட்டது அப்படின்னா அலசரீரி கட்டிலின் மீது இருக்கின்ற அந்த வாட்ச் யாருடையது? ஓகேவா? ஆன்சர் பாருங்கள். ஹிய. ஏன் ஹிய? ஏன்னா வாட்சை பற்றி பேசுகிறாங்க. அப்போது ஹுவ போட முடியாது, ஹிய தான் போடணும். ஹிய லி ஜௌஜி உஹ்தி யாருடையது அந்த வாட்சு? என்னுடைய சகோதரியுடைய கணவருக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ ஹியங்கிறது முபுத்ததா, லீ ஜௌஜி அப்படிங்கிறது தான் ஹபரு, ஜாரு அதாவது இந்த லீங்கிறது ஹர்ஃபுன் ஜர்ரு, ஜௌஜி அப்படிங்கிறது மஜ்ரூரு, வஹுவ முதாஃபு, உஹ்தியில் உஹ்து அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி, வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி முத்தக்கல்லிமுடைய யா. சரியாங்கம்மா? புரியுதுங்களா? இப்போது ஓகே. அல்லதி எங்கே யூஸ் பண்ணணும், அல்லத்தி எங்கே யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது புலப்படுதா? சரியாக விளங்கிக்கிட்டீங்களா? நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதையெல்லாம். ஏன்னா இதெல்லாம் வந்து குரானை நம்ம ஓதும்போது அதுக்கு பொருள் வைக்கும்போது தர்கீபு வைக்கும்போதெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அல்லதி, அல்லதீன, அல்லத்தி இதெல்லாம் நிறைய இடத்துல குரானில் வரும். ஸோ அதனால் இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்கம்மா. எதுவும் டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு தம்ரீன் என்னென்னு பார்க்கலாமா? ஹெட்டிங் பாருங்கள். இது ரொம்ப ஈஸியானது தான். கொஞ்சம் மைன்யூட்டாக கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா என்ன போடணுங்கிறது நம்மளுக்கு தெளிவாயிருச்சுன்னா ஓகே, நீங்கள் இந்த விஷயத்தில் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த தம்ரீனை கரெக்டாக முடிச்சிட்டிங்கன்னா. சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நான் ஹெட்டிங் வாசிக்கிறேன். அக்குமில். அக்குமில் அப்படின்னாலே என்னென்னா பூர்த்தி செய்யுங்க அப்படின்னு அர்த்தம். அதாவது ஃபுல்ஃபில் பண்ணுங்க அப்படின்னு அர்த்தம். அல் ஜுமலல் ஆத்தியத்தை. இப்போ இந்த அக்குமில்ல நான் வந்து இணைக்கிறேன். அப்போ நான் எப்படி இணைப்பேன்னா அக்குமிலில் அப்படின்னு இணைப்பேன். சரியா? அந்த சுக்கூனை எடுத்துகிட்டு நான் கெஸ்ரா போட்டுக்குவேன். ஓகேவா? அக்குமிலில் ஜுமலல் ஆத்தியத்தை அதாவது நான் ஃபுல்லாக வாசிச்சிடுறேன் பாருங்கள். அக்குமிலில் ஜுமலல் ஆத்தியத்தை பி வது இஸ்மின் மௌசூலின் முனாசிபின் அல்லதி இல்லைன்னா அல்லத்தி ஃபில் ஃபராகி. ஃபராகுன் அப்படின்னாலே காலி இடத்தை அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு ஃபுல் அந்த கம்ப்ளீட் மீனிங் என்னென்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாக்கியங்களில் ஜும்லாவில் காலி இடத்தில் பொருத்தமான தொடர்பு பெயர், அதாவது மௌசூலின் முனாசிபின் அப்படின்னா பொருத்தமான மௌசூல், தொடர்பு பெயர்னா ஒன்றும் இல்லை, மௌசூல், பொருத்தமான மௌசூல் ஒன்றை வைத்து பூர்த்தி செய்யவும் அப்படின்னு சொல்கிறாங்க. அல்லதியோ இல்லை அல்லத்தியோ போடணும் நீங்கள். சரிங்களா? பொருத்தமாக இருக்கணும். ஓகேவா? அந்த அல்லதி போடுறதா அல்லத்தி போடுறதாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? அதுக்கு முன்னாடி என்ன இஸ்மு யூஸ் பண்ணுறாங்க, முஅன்னஸான இஸ்மா முதக்கரான இஸ்மா, அதை வச்சு தான் அல்லதி போட போகிறோமா அல்லத்தி போட போகிறோமாங்கிறது தெரியும். இந்த இடத்துல நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோவை ஃபஸ்ட்டு நீங்கள் இதை அட்டன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ப்ளே பண்ணி நீங்கள் பண்ணியிருக்கிறது கரெக்டானு ரீசெக் பண்ணிக்கோங்க. சரிங்களாம்மா? ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் பாருங்கள். அல் கிதாபு டேஷ் அலல் மக்தபி லில் முதர்ரிசி. சரிங்களா?
இப்போ இங்கே அல் கிதாபு டேஷ். அல் கிதாபுங்கிறது என்னது? ஒரு முஅன்னஸான இஸ்மா முதக்கரான இஸ்மா? முதக்கரான இஸ்மா. அப்போ அல்லதி வரணுமா அல்லத்தி வரணுமா? அல்லதி அப்படிங்கிற மௌசூலை தான் போடணும். ஸோ வந்துருச்சா? அதாவது இங்கே என்ன? அல் கிதாபுல்லதி அலல் மக்தபி லில் முதர்ரிசி. அதாவது அந்த புத்தகம் எப்படிப்பட்ட புத்தகம்? மேஜையின் மீது இருக்கின்ற அந்த புத்தகம் ஆசிரியருக்கு உரியது. அல் கிதாபு அப்படிங்கிறது முபுத்ததா, அல்லதி அப்படிங்கிறது மௌசூல், அலல் மக்தபி அப்படிங்கிறது சிலா, லில் முதர்ரிசி அப்படிங்கிறது தான் ஹபர். புரியுதா? ஓகே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், அடுத்த சென்டென்ஸ் நெக்ஸ்ட் பேஜில் இருக்குது பாருங்கள். அல் கலமு டேஷ் ஃபி ஹக்கீபதி மக்சூருன். அல் கலமுன்னு இருக்குது. அப்போ அது என்ன இஸ்மு? முதக்கரான இஸ்மு. அப்போ என்ன வரணும்? அல்லதி. அல் கலமுல்லதி ஃபி ஹக்கீபதி மக்சூருன். அதாவது அந்த பேனா எப்படிப்பட்ட பேனா? சூட்கேஸில், என்னுடைய சூட்கேஸில் இருக்கும் அந்த பேனா உடைக்கப்பட்டுள்ளது, உடஞ்சிருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. த பென் விச் இஸ் இன்சைட் மை பேக் இஸ் broken அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? த பென் இஸ் broken அப்படின்னா முடிஞ்சிருச்சு வேலை. பேனா உடைக்கப்பட்டுள்ளது அப்படி தான் நம்ம படிச்சிருப்போம். அதாவது என்னுடைய இப்போ கைப்பையில் இருக்கிற பேனா உடஞ்சிருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் மௌசூல் சிலாவை யூஸ் பண்ணி சொல்லணும். சரியாம்மா? இப்போ அடுத்ததை பாருங்கள். அஸ்ஸையாரத்து டேஷ் ஹரஜத் மினல் முஸ்தஷ்ஃபா அல் ஆன லித்தொபீபில் ஜதீதி. அஸ்ஸையாரத்து அப்படின்னா என்னது? முஅன்னஸான இஸ்மு. அப்போ பக்கத்தில் என்ன வரணும்? அல்லதி. அஸ்ஸையாரத்துல்லதி. அந்த கார் எப்படிப்பட்ட அந்த காரு? தற்போது, அதாவது தற்போது மருத்துவமனையிலிருந்து வெளியேறிய அந்த கார் யாருடையது தெரியுமா? புதிய மருத்துவர் உடையது அப்படின்னு சொல்லி தொபீபில் ஜதீதி. சரிங்களா? அஸ்ஸையாரத்து அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அல்லத்தி அப்படிங்கிறது மௌசூலு, ஹரஜத் மினல் முஸ்தஷ்ஃபா அல் ஆன அப்படிங்கிறது தான் சிலா, லித் தொபீபி அப்படிங்கிறது தான் ஹபரு, அதில் லீங்கிறது ஹர்ஃபுன் ஜர், தொபீபி அப்படிங்கிறது ஜாரு அதாவது மஜ்ரூரு ப்ளஸ் இதுவாக இருக்குது, என்னவாக இருக்குது? நாத்தா மனுவத்தாக இருக்குது. அல் ஜதீதி அப்படிங்கிறது நாத்தா இருக்குது. சரிங்களா? ஓகே. இப்போ அடுத்தது பாருங்கள். அல் கல்பு. அல் கல்பு அப்படின்னா என்ன? நாயின்னு அர்த்தம். டேஷ் ஃபில் ஹதீகதி மரீதுன். சரிங்களா? அந்த நாய் எப்படிப்பட்ட நாய் அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன யூஸ் பண்ணணும்? அல் கல்பு அப்படிங்கிறது என்னது? முதக்கரான இஸ்மு தான். அப்போ அல்லதி. கரெக்டா? ஸோ அல் கல்புல்லதி ஃபில் ஹதீகதி மரீதுன். எப்படிப்பட்ட நாயா அது? ஹதீக்குன்னா கார்டன், தோட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த நாய் ஒரு நோயாளி, அதாவது சிக்கான ஒரு நாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது த டாக் விச் இஸ் இன் த கார்டன் இஸ் சிக். ஓகேங்களா? புரியுதுங்களாம்மா என்ன சொல்கிறேன்னு? ஓகே. ஸோ இங்கே அல் கல்பு அப்படிங்கிறது முபுத்ததா, அல்லதி அப்படிங்கிறது மௌசூலு, ஃபில் ஹதீகதி அப்படிங்கிறது சிலா, மரீதுன் அப்படிங்கிறது தான் ஹபர். சரியா? இப்போ அடுத்தது பாருங்கள். அல் ஃபதா. அல் ஃபதல்லதி. ஃபதாங்கிறது என்ன? முதக்கரான இஸ்மு. அப்போ என்ன வரணும்? அல் ஃபதல்லதி ஹரஜ மினல் மஸ்ஜிதில் ஆன. தற்போது பள்ளிவாசலிலிருந்து வெளியேறிய அந்த இளைஞன் யாராம்? இப்னுல் மூவத்தினி, மூவத்தினுடைய மகன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அல் ஃபதா அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அல்லதிங்கிறது மௌசூலு, ஹரஜ மினல் மஸ்ஜிதில் ஆன அப்படிங்கிறது சிலா, இப்னு அப்படிங்கிறது தான் ஹபர், அல் முவத்தினி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. புரியுதுங்களாம்மா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தில்கல் பத்தத்து. பத்தத்துன்னா என்னது? டக்கு, வாத்து. சரிங்களா? அந்த வாத்து எப்படிப்பட்ட அந்த வாத்து அப்படின்னு சொல்லணும். அப்போ என்ன சொல்கிறது? தில்கல் பத்தத்துல் லத்தி. லத்தி முன்னஸான இஸ்மா. அப்போ அல்லத்தின்னு யூஸ் பண்ணணும். தில்கல் பத்தத்துல் லத்தி எப்படிப்பட்ட அந்த வாத்து? தஹ்த ஷஜரதி. மரத்திற்கு அடியில், மரத்துக்கு கீழே ஒரு வாத்து நிற்கிது. மரத்துக்கு கீழே நிற்கிற அந்த வாத்து இருக்குது பார்த்தியா? அது யாரோடது அப்படின்னா லீ பின்துல் ஃபல்லாஹி, விவசாயியுடைய மகளுடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தில்க அப்படிங்கிறது தான் முபுத்ததா, அல் பத்தத்து அப்படிங்கிறது என்னது? பதலுன், அல்லத்திங்கிறது மௌசூலு, தஹ்த ஷஜரதி அப்படிங்கிறது சிலா, லீ பின்தி அப்படிங்கிறது தான் என்னது? லீ பின்தில் ஃபல்லாஹி அப்படிங்கிறது தான் என்னது? லீ பின்திங்கிறது தான் ஹபர், லீங்கிறது
ஜாரு, பின்தி அப்படிங்கிறது மஜ்ரூரு, அல் ஃபல்லாஹி அப்படிங்கிறது இது அல் ஃபல்லாஹி அப்படிங்கிறது முதாஃப் இலைஹி. சரிங்களாம்மா, புரியுதா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அல் பைத்துல் ஜதீதுல் லஸீ. சரிங்களா, அல் பைத்துல் ஜதீதுல் லஸீ. ஏன் அல்லஸீ வருது? ஏன்னா பைத் அப்படிங்கிறது என்னது? முதக்கரான இஸ்மு தான். ஸோ ஆண்பாலான இஸ்மு தான். அப்போ அல்லஸீ தான் வரும். அல் பைத்துல் ஜதீதுல் லஸீ, அந்த புதிய வீடு. எப்படிப்பட்ட அந்த புதிய வீடு? ஃபி ஸாலிக ஷாரிஇ, அதாவது இந்த தெருவில், அந்த தெருவில் இருக்கக்கூடிய அந்த புது வீடு. சரிங்களா, லில் வசீரி, மினிஸ்டருடையது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, இப்போ இங்கே எப்படி தர்கீப் வைக்கிறது? அல் பைத்து அப்படிங்கிறது முபத்ததா, அல் ஜதீது அப்படிங்கிறது என்னது? நாத்தா வந்திருக்குது. சரிங்களா, பைத்துக்கு நாத்தா வந்திருக்குது. அல்லதி அப்படிங்கிறது மௌசூலு, ஃபி ஸாலிக ஷாரிஇ அப்படிங்கிறது தான் சிலா, லில் வசீரி அப்படிங்கிறது ஹபரு, ஜாருன் மஜ்ரூருன் ஷிபுஹு ஜும்லாவாக இருக்குது. சரியாம்மா, இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். அத் தர்சு அப்படின்னா என்ன? பாடம், லெசன். ஓகேங்களா, அத் தர்சு அப்படிங்கிறது வந்து என்னது? ஆண்பாலான இஸ்மு தான். அப்போ என்ன வரணும்? அல்லதி, அத் தர்சுல்லதி பாத ஹாதத் தர்சி. என்னது? எப்படிப்பட்ட பாடம்னு சொல்கிறாங்க? இந்த பாடத்திற்கு பின் வரக்கூடிய அந்த பாடம் ஆனது சஹலுன் ஜித்தன், மிகவும் இலகுவானது. த லெசன் தட் கம்ஸ் ஆஃப்டர் திஸ் லெசன் இஸ் வெரி ஈஸி அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதா? ஸோ தர்சு அப்படிங்கிறது முபத்ததா, அல்லதி அப்படிங்கிறது தான் மௌசூலு, பாத ஹாத தர்சு தர்சி, பாத ஹாதத் தர்சி. பாத அப்படின்னாலே அதுக்கு பின்னாடி வரக்கூடிய இஸ்மு வந்து மஜ்ரூராக இருக்கும். இது ஒரு கான்செப்ட் தெரிஞ்சுக்கோங்க. பாத ஹாதத் தர்சி. ஓகேவா, இதுதான் சிலா. சஹலுன் அப்படிங்கிறது தான் ஹபரு. ஜித்தன் நம்ம ஆல்ரெடி சொன்னோம், இது வந்து ஒரு மன்சூபான இஸ்மு. இது ஜஸ்ட்டு மிகவும் அப்படிங்கிற இதோடைய அர்த்தத்தை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதோடைய முழு இது தர்கீப் என்ன அப்படிங்கிறது இன்ஷால்லா ஃப்யூச்சர் கிளாஸஸில் நம்ம பார்ப்போம். சரிங்களா, ஓகே. இப்போ 9வது வாக்கியத்தை பாருங்கள். கொஸ்டின் கேட்குறாங்க. என்ன கொஸ்டின் கேட்குறாங்க? மன், யார்? அல் ஃபதாத்து, இளம்பெண் யார்? இளம்பெண் அப்படின்னு வந்தாலே என்ன வரணும்? அல்லதியா அல்லத்தியா? அல்லத்தி. அப்போ மன் அல் ஃபதாத்துல்லதி, அந்த இளம்பெண் யார்? எப்படிப்பட்ட இளம்பெண்ணு? ஜலசத் அமாமல் முதர்ரிசதி, அதாவது ஆசிரியருக்கு முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த இளம்பெண் யார்? சரிங்களாம்மா, ஆன்சர் என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஹிய தாலிபத்துன், அவள் ஒரு மாணவி. மின் மாலிசியா, மின் மாலிசியா, அதாவது மலேசியாவிலிருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, அந்த பெண், அவள் ஒரு மாணவி, மலேசியாவில் இருந்து, அவள் மலேசியாவிலிருந்து வந்த மாணவி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஸோ ஹிய அப்படிங்கிறது தான் முபத்ததா, தாலிபத்துன் அப்படிங்கிறது தான் என்னது? ஹபரு. மின் மாலிசியா அப்படிங்கிறது ஜாரு மஜ்ரூர். மின்னுங்கிறது ஹர்ஃபுன் ஜர், மாலிசியா அப்படிங்கிறது மஜ்ரூர். இந்த மாலிசியா அப்படிங்கிறது இந்த அமெரிக்கா மாதிரி எங்கேயும் ஒரே மாதிரியே தான் இருக்கும். மஜ்ரூரான பிளேஸ்லையும் மாலிசியாவாக தான் இருக்கும், மன்சூபான பிளேஸ்லேயும் மாலிசியான்னு தான் இருக்கும், மர்ஃபுவான பிளேஸ்லையும் மாலிசியான்னு தான் இருக்கும். இது வந்து மாறவே மாறாது, ஸ்டாண்டர்ட் மபுனியான ஒரு இஸ்மு. சரிங்களாம்மா, ஓகே. இப்போ 10வது சென்டென்ஸ் பாருங்கள். தில்கல் ஹக்கீபத்து, அதாவது ஒரு டவுட்ஃபுல்லான கேள்வி கேட்குறாங்க. சூட்கேஸா, அந்த சூட்கேஸா அப்படின்னு கேட்குறாங்க. சூட்கேஸை பற்றி பேசுகிறாங்க. அப்போ என்ன வரணும்? தில்கல் ஹக்கீபத்துல்லதி, அல்லதி வரணும். ஏன்? ஹக்கீபத்துவை பற்றி பேசுகிறோம், ஒரு பெண்பாலான இஸ்மை பற்றி பேசுகிறோம். அப்போ அல்லதி வரணும். எப்படிப்பட்ட சூட்கேஸ் அது? தஹ்தல் மக்தபி லக்க. லக்க வரணுமா லக்கி வரணுமா அப்படிங்கிறது அடுத்த வார்த்தையை பாருங்கள். யா ஹாலிது, ஹாலிதை பார்த்து கேட்குறாங்க. அப்போ லக்க வரணுமா லக்கி வரணுமா? லக்க. சரிங்களா, எப்படிப்பட்ட சூட்கேஸ் அது? அதாவது மேஜைக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த சூட்கேஸ் ஹாலிடே உனக்குரியதா, உன்னோடதா அப்படின்னு கேட்குறாங்க. த சூட்கேஸ் விச் இஸ் அண்டர் த டேபிள் இஸ் பிலாங் டு யூ ஹாலித் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹாலிதை பார்த்து கேட்குறாங்க. சரிங்களா, ஆன்சர் பாருங்கள். லா, இல்லை. ஹிய லி சொதீக்கி முஹம்மதின், லி சொதீக்கி முஹம்மதின். சரிங்களா, சொதீக்குன் அப்படின்னா என்ன?
தோழன்னு அர்த்தம். ஜமீலுன் அப்படின்னாலும் ஃப்ரெண்டு தான், சதீக்குன் அப்படின்னாலும் தோழன் தான். சரிங்களாம்மா? இல்லை, அது இங்கே ஹிய யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்? ஹக்கீபத்துவை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அது வந்து ஒரு பெண் பாலான இஸ்முங்கிறதுனால ஹுவா போட முடியாது, அதனால் ஹிய போட்டிருக்காங்க. லா ஹிய லீ சொதீக்கி, என்னுடைய தோழனுடையது. முஹம்மதின். ஸோ இப்போ இங்கே வந்து நீங்கள் ஒரு புதுசாக ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான், இப்படியும் வரும் அப்படிங்கிறத இந்த சென்டென்ஸில் தெரிஞ்சுக்கோங்க. நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது இந்த முஹம்மதின் இருக்குல்ல, அதை எடுத்துருங்க. சரியா? முஹம்மதினை விட்டுட்டு மிச்சம் இருக்கிறத மட்டும் படித்து பாருங்கள். லா இல்லை, ஹிய லீ சதீக்கி, இது என்னுடைய தோழனுடையது. வாக்கியம் முழுசாக தானே இருக்குது, முபத்ததா இருக்குது, ஹபர் இருக்குது. வாக்கியம் முழுமை பெற்றுச்சு தானே. நோ திஸ் பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்டு, இந்த கைப்பை வந்து என்னுடைய ஃப்ரெண்டுக்குரியது அப்படின்னு ஒரு முழுமையான வாக்கியமாக தானே இருக்குது. ஓகே, இப்போது இந்த சதீக்கியை எடுத்துருங்க. லீ சதீக்கியில் அந்த லீயை மட்டும் வச்சுக்கிட்டு சதீக்கியை எடுத்துட்டு இந்த முஹம்மதின்னு போடுங்க. லீ முஹம்மதின். சதீக்கியை எடுத்துட்டு முஹம்மதின்னு போடுங்க. லா ஹிய லீ முஹம்மதின், இது முஹம்மதிற்கு உரியது. ஸோ இப்படியும் சொல்லலாம் தானே. அப்போது இந்த சதீக்கிக்கு சப்ஸ்டியூட்டாக தான் முஹம்மதின் வருது. திஸ் பிலாங்ஸ் டு மை ஃப்ரெண்ட் முஹம்மத், இது என்னுடைய தோழனான முஹம்மதிற்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அப்போது இந்த சதீக்கிக்கு சப்ஸ்டியூட்டாக முஹம்மதின் வருது அப்படின்னா இந்த முஹம்மதின் அப்போ என்னது? பதலுன். ஸோ நம்ம ஒரு ஃபார்ம் ஆஃப் பதலுன்னு பார்த்துருக்குறோம். என்ன சொன்னோம்? இஸ்முல் இஷாராவுக்கு அப்புறம் இம்மீடியட்டாக உடனே அலிஃப்லாம் வச்சு ஒரு இஸ்மு வருது அப்படின்னா அந்த இஸ்முல் இஷாராவுக்கு பதலுன்னா தான் அந்த இஸ்மு வருது அப்படின்னு ஒரு பதலுன் ஃபார்மை பார்த்தோம். இது இன்னொரு பதலுன் ஃபார்ம். சரிங்களா? பதலுன் இப்படியும் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஜஸ்ட்டு அந்த லீ சதீக்கி முஹம்மதின் அப்படிங்கிறதுல என்னுடைய தோழன் யார் அப்படிங்கிறத பின்னாடி இண்டிகேட் பண்ணியிருக்காங்க, முஹம்மதின். இப்போ அந்த சதீக்கியை எடுத்துகிட்டு அந்த முஹம்மதினை போட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் ஃபுல் ஃபார்மாக கிடைக்கும், வாக்கியம் முழுமை பெற்றும். ஸோ அப்போ சதீக்கிக்கு சப்ஸ்டியூட்டாக தானே முஹம்மதின் வருது. அப்படின்ற வர்ற பட்சத்தில் இந்த சதீக்கிக்கு முஹம்மதின் பதலுன்னா வந்திருக்கு. ஸோ அப்போ எப்படி தர்கீப் சொல்கிறது? லா ஹர்ஃபுல் ஜவாபு, ஹிய முபுத்ததா, லீ சதீக்கியில் லீ அப்படிங்கிறது, லீ சதீக்கி அப்படிங்கிறது தான் ஹபர், லீ அப்படிங்கிறது ஹர்ஃபுன் ஜர், சதீக்கி சதீக்கியில் சதீக்கு அப்படிங்கிறது தான் வந்து என்னது? மஜ்ரூரு. வஹுவ முதாஃப், யாங்கிறது முதாஃப் இலைஹி, முத்தகல்லிமுடைய யா, முஹம்மதின் அப்படிங்கிறது பதலுன். சரிங்களா? அதாவது பதலுன்னும் முன்னாடி வர்ற வார்த்தையும் எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி இருக்கணும்ல. அதனால தான் சதீக்கி எப்படி இருக்குதோ அதே மாதிரியே முஹம்மதின் அப்படிங்கிறதும் இருக்குது. சரியாம்மா? புரியுதா? ஸோ இப்போ இங்கே எப்படி பதலுன் இன்னொரு ஃபார்மில் எப்படி வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்ஹம்துலில்லா. ஸோ அவ்வளோதான், இந்த எக்ஸசைஸு முடிஞ்சிருச்சு. 12th சாப்டருடைய எக்ஸசைஸ் தம்ரீன்னு முடிஞ்சிருச்சு. இப்போ அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நியூ வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்படியே கீழே பாருங்கள், நியூ வேர்ட்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். அல் கலிமாத்துல் ஜதீதத்து, நியூ வேர்ட்ஸ். ஃபஸ்ட்டு பாருங்கள், அல் அம்மு. அம்முனா யாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அல் அம்மு. நம்மளுக்கு உம்முன் அப்படின்னா யார்? அம்மா. அப்போ அம்முன் அப்படின்னா யார்? அஹுல் அபி. ஸோ பாருங்கள், முதாஃப் முதாஃப் இலைஹி, அதாவது தந்தையுடைய சகோதரரை தான் அம்முன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க நமக்கு. சரியா? ரைட். அடுத்தது பாருங்கள், அல் அம்மத்துன். அப்படி அம்மத்து, அம்முன்னா தந்தையுடைய சகோதரரை அம்முன்னு சொல்லுவோம். அப்போ அம்மத்து அப்படின்னு யாரை சொல்கிறது? உஹுத்துல் அபி, அப்பாவுடைய சகோதரியை என்னன்னு சொல்லணும்? அம்மத்து. அல் ஹாலு யாரை சொல்கிறது? அஹுல் உம்மி, அம்மாவுடைய சகோதரனை என்னன்னு சொல்லுவோம்? ஹாலு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அல் ஹாலத்து அம்மாவுடைய சகோதரி, உஹுத்துல் உம்மி. சரியா? அம்மாவுடைய சகோதரியையும் நம்ம வந்து ஹாலத்துன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே போல் ஹாலுனுடைய மனைவியையும் நம்ம என்னென்னு சொல்லுவோம்? ஹாலத்துன் அப்படின்னு தான் சொல்லுவோம். சரிங்க? இந்த பின்னாடி போக அதாவது எல்லாமே மாமின்னு தான் வரும், மாமி இல்லைன்னா ஆன்ட்டி அப்படின்னு தான் வரும். ஸோ ஓகேவா? ஆனால் இங்கே சொல்லியிருக்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. அல் ஹாலத்து அப்படின்னா அம்மாவுடைய சகோதரி. சரிங்களா? ஹாலுன் அப்படின்னா அம்மாவுடைய சகோதரன்.
சரிங்களாம்மா? ரைட். இப்போ அடுத்து பாருங்கள், அல் ஃபல்லாஹு அப்படிங்கிறது விவசாயி, ஃபார்மர், இது நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், முஸ்தஷ்ஃபல் விலாததி அப்படின்னா மகப்பேறு மருத்துவமனை அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? மெட்டர்னிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு அர்த்தம். சரியா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் நியூ வேர்ட்ஸு இந்த லெசனில் தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர். அடுத்த எக்ஸசைஸ் 2 6th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோமோ அதெல்லாம் பார்க்க போகிறீங்க. ஓகே. இப்போது அந்த எக்ஸசைஸில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா மேட்ச் த ஃபாலோயிங். சரிங்களா? இஹ்தர் கலிமத்தன் முனாசிபத்தன், பொருத்தமான வார்த்தையை பொறுத்துக. சரிங்களா? ரைட் சைடு உள்ளதை லெஃப்ட் சைடு நம்ம மேட்ச் பண்ண போகிறோம். சரிங்களா? எல்லாமே நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான், எதுவுமே தெரியாத வார்த்தைகள் கிடையாது. இது எல்லாமே தர்கீபு வச்சு நீங்கள் மேட்ச் பண்ண போகிறீங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சஹி அவ் ஹத்தா, அதாவது ட்ரூ ஆர் ஃபால்ஸு 10 சென்டென்ஸ் கொடுத்துருக்குது. இங்கே நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ண வேண்டியது தர்கீபு. ஆண்பாலாக இருந்தால் ஆண்பாலாக தான் முபுத்ததா இருக்கணும், ஆண்பாலாக தான் ஹபரும் இருக்கணும். அதே போல் மனூத்து நாத்து எடுத்துக்கிட்டிங்கன்னா மனூத்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி தான் நாத்து இருக்கணும். முதாஃப் இலைஹி என்ன கண்டிஷனுன்னு உங்களுக்கு தெரியும். முதாஃபுக்கு அலிஃப்லாமோ தன்வீனோ இருக்கக்கூடாது, முதாஃப் இலைஹி மஜ்ரூராக தான் இருக்கணும். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணி தான் நீங்கள் இந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் பண்ண போகிறீங்க. சரியாம்மா? நான் 3rd சென்டென்ஸ் பாருங்கள். அத்துஃபாஹு ஃபவாக்கிஹு லிதாதுன் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு ரைட்டாக ராங்கா இங்கே யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை என்ன ஃபார்மில் இருக்குது ப்ளூரல் ஃபார்மா சிங்குலர் ஃபார்மா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டென்ஸ் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். சரியாம்மா? ஓகே. இதுதான் 2nd ரோமன் லெட்டர். அடுத்து 3rd ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா மீனிங்ஸ் எழுதணும். சரிங்களா? ஒரு 10 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கு, அதுக்கு மீனிங் எழுத போகிறீங்க. சரிங்களா? அரபில் இருக்குது, இங்கிலீஷ் மீனிங் எழுத போகிறீங்க, இல்லை தமிழ் மீனிங் எழுதணும். சரிங்களாம்மா? ஸோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச வார்த்தை, நீங்கள் படித்த வார்த்தைகள் தான். சரிங்களா? ஓகே. இதுதான் 3rd ரோமன் லெட்டர். இப்போது நெக்ஸ்ட்டு 4th ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 10 சென்டென்ஸு இங்கிலீஷில் இருக்கும், நீங்கள் அதை அப்படியே அரபில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறீங்க. சரிங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் தர்கீபை கான்சன்ட்ரேட் பண்ணணும். ப்ளஸ் நீங்கள் நவுன்ஸு படிச்சிருப்பீங்களே, இப்போ இங்கே பேகு, புக்கு, பென்னு, நோட் புக், இதுக்கெல்லாம் நவுன்ஸு உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். தர்கீபை கான்சன்ட்ரேட் பண்ணி எழுதுங்க. முஅன்னஸான இஸ்மா, முதக்கரான இஸ்மா அப்படிங்கிறதையும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். சரிங்களா? 10 சென்டென்ஸ் இருக்குது, இதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும் அரபிக்கில். ஓகேவா? இதுதான் 4th ரோமன் லெட்டர். இப்போது நெக்ஸ்ட்டு 5th ரோமன் லெட்டர் பாருங்கள். உக்துபில் ஹிவார பைன ஹாமிதின் வ முஹம்மதின் அலல் அகல்லி ஹம்ச ஜுமலின், அதாவது முஹம்மதுக்கும் ஹாமிதுக்கும் இடையில ஏற்படுற ஒரு கான்வர்சேஷன், ஒரு உரையாடலை நீங்கள் எழுதணும். அட்லீஸ்ட் ஒரு 7 சென்டென்ஸ் ஆச்சு இருக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி முகமது ஹாமிதும் பேசிக்கிற மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ஒரு கான்வர்சேஷன் அவங்க 2 பேரும் பேசிக்கிற மாதிரி சின்னதாக, ரொம்ப சிம்பிளாக, உன் பேர் என்ன, நீ எங்கேருந்து வர்ற, உனக்கு அக்கா இருக்கிறாங்களா, அந்த மாதிரி சிம்பிளாக நமக்கு தெரிஞ்ச சென்டென்ஸை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, ஹாமிதும் முகமதும் பேசிக்கிற மாதிரி ஒரு 5 கான்வர்சேஷன், ஒரு 5 இருந்தால் போதும். சரிங்களா? எழுதி பாருங்கள். ஓகேங்களா? இதுதான் இந்த எக்ஸசைஸு. இப்போது நெக்ஸ்ட்டு 6வது எக்ஸசைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்குமிலில் ஜுமல பி ஹரக்கத்தி, அதாவது ஹரக்கத்தோட பி ஹரக்கத்தின். சரிங்களா? ஹரக்கத்தோட ஜும்லாவை நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? ஒவ்வொரு ஜும்லா கொடுத்துருக்குது, 2 பேராகிராஃப் மாதிரி இது. சரிங்களா? ஒவ்வொரு லைன்லேயும் ஒரு சென்டென்ஸ் இருக்குது, அதை நீங்கள் ஃபில் பண்ணி ஹரக்கத்ஸ் போட்டு அந்த சென்டென்ஸை முடிக்கணும். சரிங்களா? அதாவது வாக்கியம் பிட்டு பிட்டாக இருக்குது, நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். வார்த்தைகளை போட்டு நீங்கள் நிரப்பி அந்த ஒரு சென்டென்ஸை ஃபுல் பண்ணணும். சரிங்களாம்மா? கரெக்டான எழுத்து போட்டு, பொருத்தமான எழுத்தை போட்டு, வார்த்தைகளை போட்டு, ஹரக்கட்ஸோட போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். சரிங்களா? இதுதான் 6th எக்ஸசைஸ். இப்போ அடுத்து 7வது எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியத்தி. சரிங்களா? ஃபாலோயிங், அதாவது கொடுக்கப்பட்டுள்ள கேள்விக்கு ஆன்சர் பண்ண போகிறீங்க. அவ்வளோதான். சரிங்களா? 5 கேள்வி தான். அது என்ன கேள்விங்கிறத படிங்க, எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். சரிங்களா? அரபிக்கில் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவாம்மா? இப்போது நெக்ஸ்ட்டு 8வது ரோமன் லெட்டர் பார்த்தீங்கன்னா இம்ல இல் ஃபராக ஃபீமா எலி, அதாவது கோடிட்ட இடத்தை நீ நிரப்பு. ஃபில்லப்ஸு கொடுத்துருக்கு, படித்து பாருங்கள். அந்த டேஷில் என்ன வார்த்தை பொருத்தமாக இருக்கும், எப்படி போடணும், ஆண்பால் பெண்பால் அதையெல்லாம் பார்க்கணும், தர்கீப் பார்க்கணும். சரிங்களா? பார்த்து எப்படி பண்ணணுங்கிறத ஃபில் பண்ணியிருக்கேம்மா. சரிங்களா? ஃபில்லப்ஸ். ஓகேங்களா?
இப்போ அடுத்து லாஸ்ட்டு 2 ரோமன் லெட்ரு 9th எக்ஸசைஸை பாருங்கள். உக்துபில் கலிமாத்தில் ஜதீதத்தை நியூ வேர்ட்ஸை எழுதணும். சரிங்களா? அவ்வளோதான். நீங்கள் படித்த நியூ வேர்ட்ஸு. சரிங்களா? அந்த லெசனை எடுத்து பாருங்கள். என்னென்ன நியூ வேர்ட்ஸ் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதோ அந்த நியூ வேர்ட்ஸ் எழுதுங்க. ஒரு 5 to 10 எழுதுனா போதும். சரிங்களாம்மா? ஓகே. இப்போ லாஸ்ட்டு ரோமன் லெட்ரு பாருங்கள். சிம்பிள் தான். மனுவுத்து நாத். சரிங்களா? உக்துபில் நாத், அதாவது நாத்தை எழுதணும், அட்ஜெக்டிவை எழுதணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு வார்த்தையை கொடுத்துட்டாங்க, ஒரு நவுனை கொடுத்துட்டாங்க. நீங்கள் அதுக்கு பொருத்தமான நாத்தை எழுதி கம்ப்ளீட் பண்ணணும். அவ்வளோதான். சரிங்களாம்மா? இதுதான் லாஸ்ட்டு எக்ஸசைஸு. இன்ஷா அல்லாஹ் இந்த 10 எக்ஸசைஸ் தான். இது ஃபுல்லாக, இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக 10 ரோமன் லெட்டர் இருக்குது. இது எக்ஸசைஸ் 2, பேப்பர் 2 மாதிரி வச்சுக்கோங்க. 6 to 10 லெசன்ஸ். 6th லெசன்லேருந்து 10th லெசன் வரைக்கும் ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்து ரீகால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை எழுத ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களாம்மா? ஓகே. இன்ஷால்லா அல்ஹம்துலில்லாஹ், ஆல் த பெஸ்ட். எழுதுங்க. முடிஞ்சால் ஆன்சரை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இவ்வளோத்தையும் போட முடியுமான்னு தெரியலை. ஒரு நாளைக்கு ஒரு ரோமன் லெட்டர்னு முடித்தா கூட இன்ஷா அல்லாஹ் அடுத்த இது வர்றதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். அடுத்த செஷன் வர்றதுக்குள்ளே நம்ம முடிச்சிடலாம். ஸோ இன்ஷா அல்லாஹ் செய்ய முடியுமான்னு பாருங்கள். ஒரு நோட் ஒன்று போட்டுக்கோங்கம்மா, டெஸ்ட்டு நோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு இதை அதில் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் செஷனில் இதுக்கான ஆன்சர்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேவா? ஓகே. சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.